இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னை எதுவும் பண்ணிடாத, நான் ரொம்ப சின்ன பையன் தானே. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். அது உன்னோட ஒரு ஃப்ரெண்ட் இல்ல, அவன் வீட்டுக்கு கூட வருவான். நான் அவனை பார்த்து பயந்து போயிடுவேன். அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பேன். அவனோட கண்ணு பிக் பிக்கா இருக்குமா, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். சோ நீ என்னை விட்டு தள்ளியே இரு ப்ளீஸ். சம்பி, அந்த பள்ளி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ அதை பார்த்து கொலைக்கிறையா? உன் சத்தம் கேட்டு அது ஓடி போயிடும்ல. சம்பி, அந்த பள்ளியை பார்த்து கொலை. சம்பி, கொலைங்கிறல்ல. சம்பி, அது போகுது, இன்னும் நல்லா கொலை. சம்பி, அது பயந்து ஓடுது, நல்லா கொலை. அது பயந்து ஓடுது. குட் குட் சம்பி. சம்பி, கொலை. இன்னொரு வாட்டி அவ சித்திரவான்னு பேசின அடுத்து சாக போறது நீங்க தான். ராதிகா அம்மா, அப்ப நீங்க அம்மா இல்லையா? அவ தான் புள்ள மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே, அப்ப நீங்க உங்க பிள்ளைய நம்ப மாட்டீங்களா? அவ தன்னோட பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு இருக்காளே, இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் ராதிகாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு? தெரியாதா? முதல்ல என்ன நம்புங்கன்னு சொல்றேன். ஏன் காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நான் ராதிகாவை காதலிக்கிறேன், பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிறேன். அவளுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எனக்கு தெரியும், மான செத்தா அவ டென்ஷன் ஆகத்தான் செய்வா, உட்காந்து கத்துவா கதறுவா. ஆனா நான் அவளுக்கு என் அன்பை கொடுப்பேன். அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அம்மா தாயே நடுவுல வராதீங்க. ஜுவன், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா? அவனோட அப்பாடா நீ, அதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? அது வெறும் பேருக்குதான். அது வெறும் பேருக்காகதான். கையில தூக்குன அவனை வளர்த்த. எங்க இருந்த அவனோட அப்ப இத்தனை வருஷமா? நான் தானே வளர்த்தேன். நான் ராதிகாவை காதலிக்கிறேன்ல, என் நடுவுல நுழையிறான். நடுவுல வந்து அறுக்க தானே செய்வேன். யுவன், இன்னையிலிருந்து உங்களோட பேர் ஹாப்பி. ஏன்னா ஹாப்பி பொண்ணோட பேராவும் இருக்கலாம், பையனோட பேராவும் இருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சமா பயமா இருக்கு. இப்ப என் கூட என்னோட அம்மா கூட இல்ல. சோ ப்ளீஸ் என்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தூரமா போறீங்களா? ப்ளீஸ் ஹாப்பி, போங்களேன். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, ப்ளீஸ் போங்களேன். சம்பி, ஹாப்பி மேல வாலுக்கு போயிடுச்சு. அது என் பேச்ச கேட்டுடுச்சு. அம்மா சொல்றது கரெக்டு தான். எல்லா அனிமல்ஸும் நம்ம ஃப்ரெண்டா தான் இருக்கும். என்னோட பேர் மானஸ். உங்களோட பேர் சொல்லுங்க. அட, உன்னால
என்னால சொல்ல முடியாதுல்ல, பரவாயில்ல. நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பேர் வைக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு பேர் வச்சிடுறேன். நீங்க கேர்ளா இல்ல பாயா தெரியலையே. ஐடியா, இன்னிலிருந்து உங்களோட பேர் ஹாப்பி. ஏன்னா ஹாப்பி பொண்ணோட பேராவும் இருக்கலாம், பையனோட பேராவும் இருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சமா பயமா இருக்கு. இப்ப என் கூட என்னோட அம்மா கூட இல்ல. சோ ப்ளீஸ் என்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தூரமா போறீங்களா? ப்ளீஸ் ஹாப்பி, போங்களேன். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, ப்ளீஸ் போங்களேன். சம்பி, ஹாப்பி மேல வாலுக்கு போயிடுச்சு. அது என் பேச்ச கேட்டுடுச்சு. அம்மா சொல்றது கரெக்டு தான். எல்லா அனிமல்ஸும் நம்ம ஃப்ரெண்டா தான் இருக்கும். என்னாச்சு குஷி? என்ன யோசிக்கிற? அத்தை, ராதா மோகன் சேர்ந்து இருக்கும்போது எல்லாமே ஹிட் ஆச்சு. அப்பாவும் ராதாவும் சேர்ந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை போர்வெல்ல இருந்து என்னை காப்பாத்திருக்காங்க. பாம் இருந்த பஸ்ல என்னை காப்பாத்தினாங்க. டாமினி கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. ராதாவும் அப்பாவும் சேர்ந்து எவ்வளவு போராட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க. குஷி, நீ என்ன யோசிக்கிற? குஷி, அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கலாம் நீ யோசிக்கிறியா? சொல்லு குஷி. இல்ல அத்தை, நான் எதுக்காக அதை பண்ண போறேன்? இன்ஃபேக்ட் அவங்க போய் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் ட்ராக்குக்கு வந்திருக்கு. ஆனா ராதா மோகன் மறுபடியும் ஒன்னாயிட்டாங்கன்னா நம்ம லைஃப்லாம் பழைய மாதிரி சந்தோஷமா மாறிடும் அத்தை. பட் அத்தை, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த தடவை பிரச்சனை ராதாவுக்கும் அப்பாக்கும் இல்ல, மானஸ்க்கு.